ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஹிந்தி கற்றுக்கிறதுல நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது போக போக அதாவது நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே சுலபமாக இருக்கும். நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன். அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மை வந்து ஈஸியாகவே ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு முக்கியமான வேர்புக்கும் அந்த ஃபார்மை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சென்டென்சஸ் மேக் பண்ணுறதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சுலபமாயிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம வா அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில வந்து ஆவோ அப்படின்றத சொல்லுவோம். அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ஆயே. நம்ம ரூட் வேர்பு வந்து ஆவோ, வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரெஸ்பெக்டோட சொல்றதுக்கு ஆயே அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து ஆயா, ஆயி, ஆயே. ஆணா இருந்தா அப்படின்னா வந்து ஆயா அப்படின்னு சொல்லணும். பெண்ணுக்கு வந்து ஆயி. ப்ளூரல் ஃபார்ம் அதாவது பலர் இருந்தாங்களோ இல்ல ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னாலும் ஆயே வரும். நெக்ஸ்ட் பாருங்க, போ அப்படின்னு சொல்றதுக்கு ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ஜாயியே. ஸோ அது எப்படிலாம் மாறும் பாஸ்ட் டென்ஸ்ல அப்படின்னா கயா, கயி, கயே, கயா, கயி, கயே. ஸோ கயா அப்படின்றது வந்து ஆண் பாலுக்கு வரும், கயி அப்படின்றது பெண் பாலுக்கு வரும், கயே அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வரும். இல்ல ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை சொல்லலைனாலும் கயே அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்க, கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு நபரா இருந்தா கூட்டிட்டு போன்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு பொருளா இருந்தா வந்து கொண்டு போன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஹிந்தியில வந்து லேக்கர் ஜாவோ அப்படின்றது தான் வரும். ஸோ இதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ஜாவோ. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ஜாவோ அப்படின்னா ஜாயியேன்னு பார்த்தோம். அதே போலதான் லேக்கர் ஜாயியே. இது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாறும் அப்படின்னா நம்ம ஜாவோ அப்படின்றது கயா, கயி, கயேன்னு மாறும்னு பார்த்தோம்ல, அதே போலதான் அது கூட லேக்கர் மட்டும் சேருது. ஸோ லேக்கர் கயா, லேக்கர் கயி, லேக்கர் கயே. கூட்டிட்டு போ, கொண்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டிட்டு வா, கொண்டுட்டு வா. ஸோ வான்னு சொல்றதுக்கு நம்ம ரூட் வேர்பு ஆவோன்னு பார்த்தோம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஆயியே. ஸோ லேக்கர் ஆவோ, லேக்கர் ஆயியே. ஸோ ஆவோ அப்படின்றது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாறும்? ஆயா, ஆயி, ஆயே. அதேதான் லேக்கர் ஆயா, லேக்கர் ஆயி, லேக்கர் ஆயே. நம்ம எந்த நபரை சொல்றோமோ அதை பொறுத்து மாறும். அடுத்தது பாருங்க, கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இது வரைக்கும் கொண்டு போ, கொண்டு வா அப்படின்றத பார்த்தோம்ல. இதுவே வந்து லேக்கர் ஆவோ அப்படின்னு சொல்ற மாதிரி லாவோ அப்படின்னு சொல்லலாம். அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து லாயியே, லாவோ, லாயியே. ஸோ அது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படிலாம் மாறும்? லாயா, லாயி, லாயே, லாயா, லாயி, லாயே அப்படின்றதா மாறும். அடுத்தது பாருங்க, தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு சோவோ, இல்ல அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து சோயியே. ஸோ சோஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க, சோவோன்னு சொல்லுவாங்க, சோஜாவோன்னு சொல்லுவாங்க. சோவோ அப்படின்னு சொன்னா அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் சோயியே, சோஜாவோன்னு சொன்னா வந்து சோஜாயியே அப்படின்றது வரும். ஸோ ஜாவோக்கு பார்த்தோம்ல, ஜாவோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஜாயியே. அதே தான் பாஸ்ட் டென்ஸ்ல மாறும் பொழுது சோ கயா. ஜாவோ அப்படின்றது கயா, கயி, கயேவா மாறுச்சா, அதே தான் சோ கயா, சோ கயி, சோ கயே. இதுவே சோவோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னா சோயா, சோயி, சோயே, சோயா, சோயி, சோயே அப்படின்றதா மாறும். அடுத்தது பாருங்க, செய் அப்படின்னு சொல்றதுக்கு கரோ. அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் கரியே இல்லைன்னா கீஜியே அப்படின்றத சொல்லலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கியா அப்படின்றது மட்டும்தான் வரும். எந்த நபரை பத்தி பேசினாலும் சரி, ஆண் பால், பெண் பால், பலர்பால் எல்லாத்துக்குமே கியா அப்படின்றது தான் வரும். நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணும்பொழுது நான் வந்து இதுக்கான ரீசனை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பொழுதைக்கு செய் அப்படின்னு சொல்லும் பொழுது கியா அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்கும் வரும் அப்படின்றது, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இரு அப்படின்னு சொல்றதுக்கு ரூட் வேர்பு வந்து ருக்கோ. அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ருக்கியே. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ருக்கா, ருக்கி, ருக்கே, ருக்கா, ருக்கி, ருக்கே. ஆணா இருந்தாங்க அப்படின்னா ருக்கா, பெண்ணுக்கு ருக்கி, பலர்பால் இல்ல ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்னா ருக்கே அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்க, உட்கார் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பைட்டோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பைட்டியே. பாஸ்ட் டென்ஸ் பைட்டா, பைட்டி, பைட்டே, பைட்டா, பைட்டி, பைட்டே. நெக்ஸ்ட் பாருங்க, நில் அப்படின்னு சொல்றதுக்கு கடைஹோ ஜாவோ. அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் கடைஹோ ஜாயியே. ஜாவோ அப்படின்றது ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஜாயியே. சேம் அதே தான் பாஸ்ட் டென்ஸ்ல. ஜாவோ அப்படின்றது மாறும் கயா, கயி, கயே. ஸோ கடைஹோ கயா, கடைஹோ கயி, கடேகோ கயே அப்படின்றதா மாறும். நெக்ஸ்ட் பாருங்க, சொல் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கஹோ அப்படின்னு சொல்லுவோம், இல்ல பத்தாயா அப்படின்னு சொல்லுவோம், இல்ல போலோ அப்படின்றது சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அதோட
பாஸ்ட் டென்ஸ் எப்படி மாறும்? கஹோ அப்படின்றது வந்து கஹா அப்படின்றதா வரும். ஸோ எந்த டென்ஸா இருந்தாலும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கஹோ அப்படின்றது கஹா அப்படின்றது தான் வரும். பத்தாவோ அப்படின்றது வந்து பத்தாயா அப்படின்றது வரும். போலோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மட்டும் அதோட சப்ஜெக்டை பொறுத்து வந்து போலா, போலி, போலே அப்படின்றது 3 ஃபார்மா மாறும். நீங்க சென்டென்சஸ் பார்க்கும்போது இதை நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பாருங்க, பேசு அப்படின்னு சொல்றதுக்கு பாத் கரோ. பேசு அப்படின்னு சொல்றதுக்கு பாத் கரோ. நம்ம ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பாத் கீஜியே இல்லைன்னா பாத் கரியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசு அப்படின்னு சொல்றதுக்கு போலோ அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ போலோ அப்படின்றது தான் போலா, போலி, போலேவா மாறும்னு சொன்னேன். பாத் கரோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரோ அப்படின்றதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் வந்து எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கியா தான் வரும்னு. ஸோ பாத் கியா அப்படின்றது தான் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வரும். போலோன்னு சொல்லும் பொழுது போலா, போலி, போலேவா மாறும். அடுத்தது பாருங்க, கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தோ அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து தீஜியே. அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே தியா அப்படின்றது தான் வரும். தியா. அடுத்தது எடு அப்படின்னு சொல்றதுக்கு லோ. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து லீஜியே. லோ அப்படின்றது லீஜியவா வரும். அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லியா அப்படின்னு வரும். ஸோ கொடு அப்படின்னா தியா பாஸ்ட் டென்ஸ், எடு அப்படின்னா லியா. அடுத்தது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒண்ணு குடுக்குறோம் அப்படின்னா அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து லேலோ அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து லே லிஜியே. அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லே லியா. லே லியா. முன்னாடி பார்த்தது வந்து வாங்கிக்கோ. இது வந்து வாங்கு, காசு கொடுத்து வாங்குறது. அதுக்கு வந்து கரீதோ. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து கரீதோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து கரீதியே அப்படின்றது வரும். பாஸ்ட் டென்ஸ் வந்து கரீதா. கரீதா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கரீதா தான். அடுத்தது நட அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சலோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து சலியே. பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சலா, சலி, சலே அப்படின்னு வரும். மேலா இருந்தா, அதாவது ஆணா இருந்தா சலா, பெண்ணா இருந்தா சலி, பலர்பால் இல்ல ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்னா சலே அப்படின்றது வரும். அடுத்தது ஓடு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தௌடோ. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து தௌடியே. இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல வந்து தௌடா, தௌடி, தௌடே. ஆணா இருந்தாங்க அப்படின்னா ஓடு அப்படின்னு சொல்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வந்து தௌடா, பெண்ணா இருந்தா தௌடி, தௌடே. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்னா பலர்பால் அப்படின்னா தௌடே. அடுத்தது வந்து கேள் அப்படின்னு சொல்றதுக்கு பூச்சோ அப்படின்றது சொல்லுவோம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து பூச்சியே. இதுவே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்தை பத்தி பேசும் பொழுது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பூச்சா அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்லணும். அடுத்தது கேள். அதாவது முன்னாடி பார்த்த கேள் வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கறது, ஏதாவது டீட்டெயில் கேட்கறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பூச்சா அப்படின்றத சொல்லுவோம். இது வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து கேட்கறது, காசு இல்ல பெண்ணு, புக் அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு மாங்கோ அப்படின்ற வேர்பு தான் சொல்லுவோம் கேள் அப்படின்னு சொல்றதுக்கு. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து மாங்கியே. பாஸ்ட் டென்ஸ் வந்து மாங்கா. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் மாங்கா அப்படின்றது தான் வரும். அடுத்தது பாருங்க, பார் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்கோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து தேக்கியே. பாஸ்ட் டென்ஸ்ல எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் தேக்கா அப்படின்றது தான் வரும். அடுத்தது காட்டு. திக்காவோ. ஹிந்தில காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு திக்காவோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து திக்காயியே. அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து திக்கா அப்படின்றது வரும். ஸோ தேக்கா, இங்க வந்து திக்கா. அடுத்தது அனுப்பு அப்படின்னு சொல்றதுக்கு பேஜோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து பேஜியே. பேஜியே. இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பேஜா. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பேஜா அப்படின்றது தான் வரும். அடுத்தது வை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரக்கோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ரக்கியே. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் பொழுது ரக்கா. ரக்கா. ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ரக்கா அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அடுத்தது போடு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து டாலோ. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து டாலியே. டாலியா. போட்டேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு இல்ல எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே டாலா அப்படின்றது தான் வரும். டாலோ அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல டாலா அப்படின்றதா தான் மாறும். ஸோ ஒரு சில சப்ஜெக்டை பொறுத்து வந்து ஒரு சில சப்ஜெக்ட்க்கு வேர்பு வந்து மாறி வரும். சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி ஒரு சில சப்ஜெக்ட் வந்து மாறி வராது பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கான கண்டிஷன் ரொம்பவே சுலபமா 2 இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்பொழுதைக்கு வேர்பு ஃபார்ம் எப்படி மாறுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம வந்து இன்னுமே பாஸ்ட் டென்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கும்பொழுது ரொம்பவே உங்களுக்கு சுலபமாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி கத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. அங்க போயிட்டு நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.